சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகையில் ஒருத்தவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. ஸோ இவங்க இப்போ வெள்ளித்திரையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன திரையில இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். இவங்க நடித்த சீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு ஹிட்டு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஏஐ பண்ணுறீங்க, மார்ஃபிங் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரி. பட் ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படிப்பா ஒரு பொண்ணால் எப்படி தான் வந்து சர்வை பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியை தான் வச்சுருக்காங்க. பிகாஸ் அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரேன். இந்த 9966 இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு தான் நான் வரேன். எனக்கு சாரீனா உயிர். சாரீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சாரீ தான் கட்டிட்டு வந்தேன். அப்போ வந்து என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மிஸ்அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை சரி பண்ணுறதுக்காக நான் 2 கையும் தூக்கி நான் வந்து இப்படி சரி பண்ணேன். உடனே அதை வந்து எவ்வளவு எந்தெந்த ஆங்கிளில் எவ்வளோ ஒரு இதுவா வந்து எடுக்கணுமோ, ஜூம் பண்ணி காமிக்கணுமோ, அந்த மாரிலாம் வந்து கேப்சர் பண்ணி, அந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியால உலா வருது. எனக்கு புரியவே இல்ல. அப்புறம் என்னதான் செய்யணும் உங்களுக்கு? எப்படி தான் கட்டிட்டு வரணும்? எப்படி தான் வந்து இது பண்ணணும்? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு நடந்து வந்தா கூட ஃப்ரண்ட்ட விட பேக்க தானே கவர் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்ப தான் முடியும்னு இருக்கு அப்படின்ற மாரி அவங்களுடைய ஆதங்கத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.